பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தயார்படுத்திகிட்ருப்போம். அதாவது நாளைக்கு தவக்காலம், லென்டன் சீசன் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எப்படியெல்லாம் இந்த தவக்காலத்தில் என்னென்ன ஃபாஸ்டிங் இருக்கலாம், என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருப்போம். நான் சில குறிப்புகள் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, தவக்காலத்துக்கு முந்தின நாளை ஷ்ரவுட் டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்கிறதுக்கும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு நம்ம ரிப்பன்டன்ஸ் பாவம் மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல கன்ஃபெஷன் போயிட்டு நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம், பிளாஸ்மீஸ் பண்ணியிருக்கோம், ஆண்டவருக்கு எதிராக நிறைய குற்றங்கள் புரிந்திருக்கோம். அதெல்லாம் மனம் மாற்றத்துக்காக இந்த காலத்தை தக்க முறையில் தயாரிக்கிறதுக்காக இந்த தவக்காலத்தை நம்ம தயார்படுத்த போகிறோம். இந்த தவக்காலம் எப்போது 40 நாள் வருது. நம்ம அந்த 40 நாள் மட்டும் பொட்டு வைக்க மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சில பேர் பூ வைக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருப்போம். பட் இந்த தவக்காலத்தை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம தவ முயற்சிகள் செய்யலாம். அதாவது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா டயட்டுக்காக யூஸ் பண்ணிப்போம். இந்த 40 டேஸை நம்ம டயட்டாக இருக்க போகிறோம் இல்லையே, ஆண்டவருக்காக இருக்க போகிறோம். நம்ம அதனால் இது ஒரு டயட்டு ப்ரோக்ராம்காக இல்லை இன்னொருத்தருக்காகவும் இல்லாமல் நமக்காக, நாம் ஆண்டவர் கூட இன்னும் அதிகமாக நெருக்கமாகிறதுக்காக, நிறைய சோதனைகள்லேருந்து விடுபட்டு ஆண்டவர் பால் வருவதற்காக ஒரு தயாரிக்கிற இது தான் இது. அப்புறம் இந்த 40 நாள் அப்போ நான் பொட்டு வைக்காமல் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறீங்க வரீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கலாம். அது ஒரு தவ முயற்சி தான். நம்மளுக்கு பிடிச்சதை விட்டுடலாம், அதெல்லாம் ஓகே. பட் 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் நான் ஆண்டவருக்காக டெய்லி ப்ரேயரில் இருப்பேன், ஜெபத்தில் இருப்பேன், ஜெபமால கண்டிப்பாக டெய்லி ஜெபிப்பேன். அப்புறம் நான் ரீல்ஸ் ரொம்ப பார்ப்பேன், இல்லை நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவேன்னா நான் அந்த டைமை குறுக்கிட்டு நான் அந்த டைமும் லென்டனுக்காக ஆண்டவருக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு முடிவெடுக்கலாம். அதிகமாக கோவப்படுறவங்களா இருந்தால் கோவத்தை குறைச்சிக்கலாம். அப்புறம் சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்தினா நம்ம பொறுத்துக்காமல் நிறைய காசிப் பண்ணுவோம், புரணி பேசுவோம், அதை குறைச்சிக்கலாம். சில அடிக்கடி கோவப்படுறதை குறைச்சிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதை குறைச்சிட்டு இந்த தவக்காலத்தில் உண்மையாலுமே நம்ம எப்படி இப்போ நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும், நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி தயாரிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த 40 நாளை, ஏன்னா காலம் ரொம்ப நெருங்கிருச்சு. எப்போ வேணால் கடவுள் நம்மளை கூப்பிட்டுக்குவார், முன்னாடி நிற்பார். நின்றுட்டு கடைசி நாட்கள் இருக்கும்போது நம்ம அப்புறம் டைம் இல்லையே, யோசிக்கலையே சொல்லக்கூடாது. இது பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்பில் சமீபமாக ஒன்று பார்த்த ஒரு மெசேஜ் ஞாபகம் வருது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இறந்துட்டு கடவுள் முன்னாடி போய் நிற்கும் போது கடவுள் என்னோடய அக்கௌண்ட்ஸ் புக்கை தேடுறாரு. ரொம்ப நேரம் பல பேஜை தாண்டிகிட்டே என்னை தேடிக்கிட்டே இருந்தார். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டமாக இருந்தது. அப்புறம் கடைசியில் ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன்னை பற்றி ஒன்றுமே இதில் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாரு. அப்போ நான் பயந்துட்டு, என்னை பற்றி ஒன்றுமே இல்லையா அந்த புக்கில் அப்படின்னு கேட்கும்போது, எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, நீ என்னை மறந்துட்ட, ஆனால் நான் உன்னை மறக்கவே இல்லை, உன்னை ஞாபகம் வச்சுருக்கேன், திரும்பி உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கீழே திரும்பி உலகத்துக்கு அனுப்பிச்சாராம், ஏர்த்துக்கு அனுப்பிச்சாராம். போயிட்டு எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்லினாராம். அதாவது நீங்கள் என்னை மறந்தாலும் நான் உங்களை மறக்கலைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மெசேஜ் பண்ணும்போது நம்ம நாளைக்கு போய் ஐயோ ஆண்டவருக்கு டைம் கொடுக்கலையே, நம்மளுக்கு நிறைய பேருக்கு கடவுளுக்காக டைம் கொடுக்கறதுக்கு நேரமே இல்லை. பட் இந்த தவக்காலம் அப்படி இல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாக ஆண்டவருடைய கரம் பிடித்து அவருடைய பாடுகளை தியானித்து, நமக்காக யாராவது உயிர் கொடுப்பாங்களா, ஒருத்தர் கொடுத்துருக்காரு, இன்னும் அன்பு செய்துட்ருக்காரு, பாதுகாத்துட்ருக்காரு, நான் இன்னும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறேன், அவருடைய பாடுகள்லாம் நமக்காக எவ்வளோ பட்டார்னு புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பயணத்தை ஒரு நல்ல பயனுள்ள தவக்காலமாக தொடங்குவோம். இன்னும் வர வீடியோக்களில் எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம், ஆண்டவர் நமக்காக என்னென்ன பாடுகள் பட்டார்னு டீட்டெயிலாக ஒவ்வொன்றும் போகலாம். இந்த ஷ்ரவுட் டியூஸ்டேயில், அதாவது ஆஸ் வெட்னஸ்டேக்கு வர்றதுக்கு முந்தின நாள் நம்மளை நாமளே எப்படி முழுசாக செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணுமோ அது பண்ணிக்கிட்டு பாவ சங்கீர்த்தனம் எடுத்து நாளைக்கு தவக்காலத்தை நல்ல முறையில் தொடங்குவோம். மம்மா லவ்ஸ் யூ ஆல்.